சிவபெருமானுக்கு உரிய புகழை பாடக்கூடிய நூல்கள் என்று சான்றோர்கள் சிலவற்றை பட்டியலிட்டார்கள். திருமுறைகள் என்று அவற்றுக்கு பெயர். முறை என்றால் ஒழுங்கு, திரு என்றால் சிவபெருமான், மங்களம், மகாலட்சுமி, சிவபெருமான் எல்லாம் திரு. அப்படி தொகுக்கப்பட்ட நூற்களில் 10ஆம் திருமுறையாக உள்ளது நம்முடைய திருமந்திரம். மார்கழி மாதம் என்பது கடவுளுக்கு உரிய மாதம். ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் என்ற 3 மாதங்களையும் கடவுளுக்காக நம்முடைய தமிழ் மக்கள் ஒதுக்கி வைத்தார்கள். ஆடி மாசம் அம்பாளுக்குரியது, புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது, மார்கழி மாதம் சிவனுக்கும் திருமாலுக்கும் உரியது. மார்கழி மாதத்தில தான் திருவாதிரை வரும். சிவபெருமானுக்குரியது திரு ஆதிரை. ஆதிரையான் ஆதிரையான் என்றென்றயருமான் ஊர் திரை நீர் வேதி உலகு என்பது முத்தொள்ளாயிரம். திருவாதிரையில் பிறந்தவன் சிவபெருமான் என்று சொல்லக்கூடாது. திருவாதிரை மாதிரி மிக சிறப்பாய் இருப்பவன் என்றும் சொல்லக்கூடாது. சிவபெருமான் மாதிரி சிவப்பாய் இருக்கக்கூடிய பெரிய நட்சத்திரம் திருவாதிரை. அதனாலே சிவபெருமானை ஆதிரையான் என்று அழைத்தார்கள். அதே மாதிரி பெருமாளுக்குரிய ஏகாதசி மார்கழி மாசத்துல தான் வரும், வைகுண்ட ஏகாதசி. சான்றோர் பெருமக்கள் மார்கழி மாதத்தை சிவனுக்கும் திருமாலுக்கும் என்று ஒதுக்கி வைத்தார்கள். நமக்கெல்லாம் 12 மாசம் ஒரு வருஷம். தேவர்களுக்கு ஒரு வருஷம்ங்கிறது ஒரு நாள். நமக்கு ஒரு வருஷம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு 24 மணி நேரம் ஒரு நாள். தேவர்களுக்கு 12 மாசம் 24 மணி நேரம். அப்ப ஒரு மாசம்ங்கிறது 2 மணி நேரம். நமக்கு ஒரு மாசம் முடிஞ்சா தேவர்களுக்கு 2 மணி நேரம் முடிஞ்சது. நேற்று காலையில இருந்து தேவர்களுக்கு விடிகால 4 மணி. மார்கழி மாசம் முழுக்க தேவர்களுக்கு காலையில 4 இருந்து 6 மணி. உஷக்காலம், வைகரை, ஓசோன் வாயு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் 4 இருந்து 6. தேவர்களுக்கு இப்போ 4 மணியிலிருந்து 6 மணி. அந்த நேரம் மார்கழி மாதம். அதனால்தான் கண்ணன் பேசினான், மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன். கவியரசு கண்ணதாசன் அப்படியே எடுத்துக்கொண்டார். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. மாதங்களில் மார்கழி மாதம். மார்கழி மாதம் ஆண்டவனுக்காக ஒப்படைக்கப்படக்கூடியது. நம்முடைய ருத்ரகாளியம்மன் கோயிலைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்கள் இந்த மார்கழி மாதத்தில் பெரிய புராணம், திருமுறை இவற்றை சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் பேச இருப்பது திருமந்திரம், 10ஆம் திருமுறை. திருமுறைகளில் முதல் 3 திருஞான சம்பந்த பிள்ளையார் பாடியவை, அடுத்த 3 அப்பர் பெருமான் பாடியவை, 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது, 8ஆம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார், 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. இதுவரை திருமுறைகள் சிவபெருமானைத்தான் பாடின. எந்த பாட்டிலையும் வேற யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாடினதா கிடையாது. அம்பாளை சொல்லிவிட்டு அவளுடைய கணவன் என்பார்கள். மரியாதை பூரா சிவபெருமானுக்கு தான். திருமுறை 9 முடிய எல்லா பெருமையும் சிவபெருமானுக்கே. ஒரே ஒரு பாட்டு தான் அம்பாளுக்கு பெருமை. இந்த 9ஆம் திருமுறை முடிய உள்ள பாட்டுக்களில் ஒரே ஒரு பாடல் மட்டும் அம்பாள் பராசக்தியை பாராட்டும். அது மாணிக்கவாசக பெருமான் பாடிய திருவம்பாவை. காதார் குளையாட பைம்பூன்கலன்னாட, கோதை குழல்லாட வண்டின் குழாமாட, சீதப்பு நல்லாடி சிற்றம்பலம்பாடி, வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி, ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி,
ஆதி திறம்பாடி அந்தமாம் ஆபாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய். பெய்வளை என்பது வளையல் அணிந்த கைகளை உடைய மீனாட்சிக்கு பெயர். பெய்வளையின் கணவன் பாதத்திறம்பாடின்னு சொல்லல, பெய்வளைதன் பாதத்திறம்பாடிங்கிறார். அப்போ சிவபெருமான் பாதத்திறம்பாடின்னு சொல்லல, அம்பாளுடைய பாதத்திறம்பாடி. பாதத்திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய். இந்த ஒரு பாட்டை தவிர மற்ற அத்தனை பாட்டும் சிவபெருமானுக்கே. 10ஆம் திருமுறை வந்தது திருமூலர் திருமந்திரம். பார்த்தார், அவன் அருள் இல்லாவிட்டால் அவன் இல்லை. நம்ம கடவுளை ஏன் கும்பிடுறோம்? அவர் அருள் பண்றார். அருள் பண்ணலன்னா நம்ம கடவுளை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். கைலாசத்தில் அவர் இருந்தா நமக்கு என்ன சார், இருந்துட்டு போறாரு. அவர் இங்க இறங்கி வர்றார், நம்ம வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள்கிறார். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். வீட்டுல சண்டையா, நான் தூது போறேன்டாங்கிறார். உனக்கு தங்க வேணுமா, தர்றேங்கிறார். கொண்ட கடல்ல போட்டானா, நான் காப்பாத்துறேங்கிறார். பக்கத்துல வந்தார், மடியில உட்கார்ந்தார். அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய அருள். அதனாலே அந்த அருளை பாட வேண்டும். அருளுக்கு பெயர் பராசக்தி. அருளை பற்றி, பராசக்தியை பற்றி நிறைய பாடல்கள் கொண்ட நூல் திருமந்திரம். 10ஆம் திருமுறை முத்தாம் திருமுறை என்றார்கள். 10வது. அது என்ன 10க்கு அவ்வளவு மரியாதை? இந்த மந்திரங்களை சொல்லக்கூடிய பெருமக்கள் 10-11 மந்திரங்கள் சொல்வார்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு சிவபெருமானுக்கு 5 முகம். இந்த 5 முகத்துக்குரிய மந்திரம் 5 மந்திரம். அதுக்கு பிரம்ம மந்திரம்னு பேர். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல உள்ள சில பகுதிகளை தொடுவோம், அதெல்லாம் சுத்தமாகிறதுக்கு இதயத்துல கைய வைப்போம், அதுக்கு சொல்ற மந்திரம் ஹிருதய மந்திரம். சிரசுல கைய வைப்போம், அதுக்கு சொல்ற மந்திரம் சிரசுக்குரிய மந்திரம். சிகையில கைய வைப்போம், அதுக்கு சொல்ற மந்திரம் சிகா மந்திரம். உடம்பு முழுக்க கவசமாக்குமோ, அதுக்கு சொல்ற மந்திரம் கவச மந்திரம். கண்ணுல கைய வைப்போம், அதுக்கு சொல்ற மந்திரம் நேத்திர மந்திரம். நிறுத்துங்க, நேத்திர மந்திரம் எத்தனாவது? பிரம்ம மந்திரம் 5, இருதய மந்திரம் 6, சிரசு மந்திரம் 7, சிகா மந்திரம் 8, கவசத்துக்கு மந்திரம் 9, நேத்திரம் கண்ணுக்கு மந்திரம் 10. 10வது மந்திரம் நேத்திரத்துக்குரியது. 11வது மந்திரம் அஸ்தம். அஸ்தம்னா கை. 11 மந்திரம். பிரம்ம மந்திரம் 5, அங்க மந்திரம் 6, 6 5 11. இதுல 10வது மந்திரம் கண்ணுக்குரியது. நேத்திர மந்திரம்னா உடம்புல முக்கியமான உறுப்பு எது? கண்ணு தானே. எந்த உறுப்புல காயம் பட்டாலும் கண்ணீர் விடுவது கண்ணு தானே. கோயில்ல அர்ச்சகர் தீபாராதனை கொண்டாந்தா அதை எடுத்து காதுல வச்சுக்கிறோமா, கண்ணுல வச்சுக்கிறோமா? கண்ணுல தானே வச்சுக்கிறோம். பொண்டாட்டிய கொஞ்சிற பொழுது காதே மூக்கேன்னு கொஞ்சிறோம், கண்ணேன்னு கொஞ்சிறோம். ஆனானப்பட்ட கைகேகியே தசரத சக்கரவர்த்தி அப்படித்தான் கொஞ்சினார். என் கண்ணை வேணும்னாலும் கேளு தர்றேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாதேன்னு கெஞ்சினார். கண்ணே வேண்டும் என்னினும் ஈய கடவேன், என் உள்ளேராவி வேண்டினுமின்றே உனதொன்றோ பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயேல் மண்ணே கொள்ளி மற்றியதொன்றும் மற என்றான். கண்ணுக்கு அவ்வளவு மரியாதை. என் கண்ணேங்கிறோம். நேத்திர மந்திரம். இன்னொன்னு, நமக்கு 3 கண்ணு உண்டு. இந்த குங்குமப்பட்டு வைக்கிறோம் பாருங்க, அதான் 3வது கண்ணு. நம்மளால திறக்க முடியல. திறக்க முடிஞ்சா உலகத்தையே எரிச்சு விடுவோம். திறக்க முடியல, சிவபெருமான் தான் திறப்பார். அந்த நேத்திர மந்திரம் அந்த கண்ணை திறக்கக்கூடியது. அதே மாதிரி உச்சந்தலை, அங்கேயும் ஒரு சின்ன நெழுநெழுன்னு ஒரு பகுதி. இறந்து போற பொழுது அந்த பகுதி திறக்குமானால் அந்த ஆளு யோகத்தினாலே இனி பிறவாமையை பெற்று விட்டார். இந்த உச்சந்தலையையும் இந்த நெற்றிக் கண்ணையும் திறக்கக்கூடிய மந்திரம் அதுதான் திருமந்திரம். திருமூலர் ஒன்னு சொல்றார், 3047 பாட்டு. ஒன்னு சொல்றார், உன் பார்வைய இந்த நடுமூக்குக்கு மேல வச்சுக்கோ, நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடில் வாட்டம் இல்லை மனைக்கும் அழிவில்லை. நடுமூக்குன்னா என்ன? இந்த மூக்குக்கு நேர நெற்றியில நடுவுல உள்ள பகுதி. புருவத்து இடைவெளி, நெற்றிக்கு நேரே
புருவத்து இடைவெளி. நான் சந்தனம் குங்குமம் வச்சிருக்கேன், அந்த இடம் தான் முக்கியமான இடம் உடம்புல. அந்த இடத்தை உற்று பார்ப்பீர்களே ஆனால் யோக சாஸ்திரத்தினாலே எல்லாம் அந்த இடத்துக்குள்ளே அடங்கும். உடம்பு சொன்னபடி கேட்கும். மனசு கண்ட இடத்துல அலையாது, அங்கே இங்கே போகாது. உடம்பு சொன்னபடி கேட்கும். அந்த இடத்துல பார்வையை வைத்தால் 2 ஜவ்வுகள் தெரியும். எங்கே? இங்கே பூர்வ மத்தியஸ்தானம், லலாட பிரதேசம், ஆக்ஞாஸ்தானம். ஆக்ஞைன்னு அதுக்கு பேரு. 2 ஜவ்வு தெரியும். ஒரு ஜவ்வு பச்சையா இருக்கும், ஒரு ஜவ்வு சிவப்பா இருக்கும். ராமலிங்க சாமி சொல்றார், பச்சையா இருக்க ஜவ்வுக்கு பராசக்தி என்று பெயர் வைத்தோம், சிவப்பா இருக்கிற ஜவ்வுக்கு சிவபெருமான் என்று பெயர் வைத்தோம். சிவசக்தி இங்கே தெரியும். இந்த கண்ணை திறக்கலாம். அதனாலதான் 10ஆம் திருமுறை 10வது மந்திரம் நேத்திர மந்திரம். நெற்றி கண்ணையும் உச்சந்தலையையும் யோகத்தினாலே திறக்கக்கூடிய செய்திகளை சொல்வது திருமந்திரம். இது முதல் செய்தி. 2வது செய்தி, உடல் தொடர்பான செய்திகளுக்கு அழுத்தம் கொடுத்து பாடிய ஒரே திருமுறை திருமந்திரம். உடம்பு நல்லா இருக்கணுமா? காய்ச்சல் வரக்கூடாதா? அடிக்கடி டாக்டர்கிட்ட போகக்கூடாதா? நல்ல குழந்தை பிறக்கணுமா? அறிவுள்ள பிள்ளை பிறக்கணுமா? 1000 வருஷம் இருக்கணுமா? என்கிட்ட வா, நான் சொல்றேன். யாரு? திருமூலர் திருமந்திரம். நம்ம பார்க்க போற 8 நாளையில கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். உடல் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு அழுத்தம் கொடுத்தவர் திருமூலர். ஏன் தெரியுமா? நாம அந்த காலத்துல இந்த உடம்பு வேண்டாம்னா, ஆமா இது வினையின் வந்தது, வினைக்கு விளைவாவது. உடம்பு பூரா அழுக்கு, உள்ளையும் அழுக்கு, வெளியிலையும் அழுக்கு, மனசுக்குள்ளையும் அழுக்கு, வெளியிலையும் அழுக்கு. பாரதியார் பாண்டிச்சேரியில நடந்து போயிட்டு இருந்தாராம். கட்டையா குட்டையா ஒரு சாமியார் வந்தாரா. அவருக்கு பேரு குள்ளச்சாமின்னு பேரு. பாரதிக்கு இந்த குள்ளச்சாமி மேல ரொம்ப பிரியம். குள்ளச்சாமியை அப்படியே வெறிச்சு பார்த்தாரா. குள்ளச்சாமி பரம ஞானி, பெரும் சித்தர். அப்படி வெறிச்சு பார்த்த உடனே குள்ளச்சாமி நின்னாரா. பாரதியார் சொன்னாரா, ஓய் குள்ளச்சாமி, அந்த தோல்ல இருக்கிற அழுக்கு மூட்டைய பாண்டிச்சேரி கடல்ல வீசு. குள்ளச்சாமி தோல்ல ஒரு அழுக்கு மூட்டை சுமந்துகிட்டே இருப்பார். அழுக்கு மூட்டைய பாண்டிச்சேரி கடல்ல வீசு. குள்ளச்சாமி ஒரு பார்வை பாரதியாரை பார்த்தாரா. முதல்ல உன் மனசுல இருக்கிற அழுக்கு மூட்டைய நீ வீசு, இந்த மூட்டைய நான் அப்புறம் வீசுறேன். ஆளுக்கு மனசுல எவ்வளவு அழுக்கு வச்சிருக்கோம்? கொஞ்சமா வச்சிருக்கோம். மனசுல நினைச்சதெல்லாம் வெளியில தெரிகிறாப்புல இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப பேர் வெளியில போக முடியாது. தெரியல, அதனால மறைச்சுக்கிட்டோம். டிவி பார்க்கிற பொழுது ஒரு ஆள் வர்றாரு, கடங்கார வந்துட்டானே, 3 மணி நேரத்துக்கு குறைஞ்சு போக மாட்டானே, இந்த டிராமா முடிஞ்சு அடுத்த டிராமா முடிஞ்சு அதுக்கு அடுத்த டிராமா முடிஞ்சாலும் போக மாட்டானே, மனசுக்குள்ள நினைப்போம். வந்த உடனே சார் வாங்க, உங்களை இப்பத்தான் நினைச்சு, உங்களுக்கு ஆயுசு 100, நீங்க வந்தா கடவுள் வந்தாப்புலங்கிறோம். அவனுக்கு நம்ம நினைச்சது தெரிஞ்ச உதைக்காம விட மாட்டேன். கடவுள் அப்படி போட்டு பண்ணிவிட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த உடம்புக்கு அதெல்லாம் சொல்லி உடல் சம்பந்தப்பட்ட செய்திகளை அழுத்தம் கொடுத்து பேசினார். நம்ம உடம்பு வேண்டாம்னு சொன்னா திருமூலர் தான் உடம்பு வேணும்னு சொன்னார். அழுக்கா இருக்கிற உடம்பு வேணுமா? குள்ளச்சாமி சொன்னாப்புல உள்ளையும் அழுக்கு வெளியிலையும் அழுக்கு, உடம்பு வேணுமா? வேணும். ஏன்? சுவர் இல்லாம சித்திரம் எழுத முடியாது. அடிப்படை போட்டு கொடுத்தவர் திருமூலர். கல்யாணம் ஆகி கணவனும் மனைவியும் வர்றாங்க. நம்ம அந்த பிள்ளைகளை வாழ்த்துறமா இல்லையா? மனசார வாழ்த்துறமா இல்லையா? கல்யாணம் எதுக்கு சார் வாழ்த்துறீங்க? என் கல்யாணம் என்ன ஊர்ல யாரும் செய்யாத ஒன்றா? ஏன் வாழ்த்துறீங்க? அதை இப்படி கொண்டாடுறீங்க? எதனால? எதனாலன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு குழந்தை பிறக்கும். ஏன் சார் குழந்தை பிறக்கிறதுக்காகவா இவங்களை இப்படி வாழ்த்துறீங்க? அந்த குழந்தை பிறந்தா ஒரு ஆன்மாவுக்கு தன்னுடைய நல்வினை தீவினைகளை கழித்துக் கொள்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். கோடிக்கணக்கான ஆன்மாக்களுக்கு அளவு கிடையாது. நல்வினை தீவினை நிறைய பண்ணி இருக்கிறோம். உடம்பு எடுத்தாத்தான் அதையெல்லாம் தீர்க்க முடியும். உடம்பு எடுக்கணும்னா குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறக்கணும்னா முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாத்தான் முறையா குழந்தை பிறக்கும்.
அதனாலதான் தாயும் தந்தையும் வர்ற பொழுது, அப்பா, ஒரு ஆன்மாவுக்கு விடுதலை அடைவதற்கு, நல்வினை தீவினைகளை கழித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை தந்திருக்கின்றீர்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணினல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்ல ஆளுடும் பெருந்தகை இருந்ததே. அதுக்காக வாழ்த்துறோம். உடம்பு வேணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணும். இப்போ நான் இருக்கிறேன், நான் இறந்து போயிட்டா என்னுடைய ஆன்மாவுக்குள்ள அறிவு அதோட நின்று போயிரும். அடுத்த பிறவி எடுத்து ஒரு சட்டையை இது மாதிரி உடம்பு எடுத்தன்னா ஆன்மாவின் அறிவு வளரும். ஆன்மாவுக்கு உடம்பு இல்லைன்னா அறிவு கிடையாது சார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் இல்லைன்னா ஆன்மாவுக்கு அறிவு கிடையாது. ஆன்மா அப்படியே இருக்கும். இறந்து போனதுக்கு அப்புறம் நான் வேற பிறவி எடுக்கலன்னா இந்த பிறவியில எவ்வளவுக்கு படிச்சனோ அதோட நின்று போயிடும். அடுத்த பிறவி எடுத்தா அடி வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த ஆன்மா பக்குவப்படும். அதுக்காகத்தான் கடவுள் ஒவ்வொரு பிறவியா கொடுக்கிறார். உடம்பை விட்டுறாதே, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, எண்ணறிய பிறவிகளில் மானுட பிறவியே யாதினும் அரிதரிது கான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, யாது வருமோ அருகிலேன். தாயுமான சுவாமி பாடுறார். அதனால உடம்பு வேண்டும், உடம்பை ஒழுங்கா வச்சுக்கணும். உடம்பிலேதான் ஆண்டவனை பார்க்க வேண்டும். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், ஆனால் இப்ப தெரிகிறது உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உருபொருள் கடவுள் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கார். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. முதல்ல இந்த உடம்பை ஒழுங்கா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னவர் நம்ம திருமூலர். சைவ சித்தாந்தத்தை முதலில் பேசியவர் திருமூலர். மெய்கண்டாருக்கெல்லாம் முன்னால இன்னைக்கு சைவ சித்தாந்த வகுப்பு இவ்வளவு எடுக்கிறோம், போய் உட்கார்ந்து இருக்கிறோம். சிவஞான போதத்தில் தொடங்கி உமாபதி சிவாச்சாரியார் பாடிய நூல்கள் வரைக்கும் 14 சாத்திரம் படிக்கிறமே, இது எல்லாத்துக்கும் அடிப்படை போட்டு கொடுத்தவர் திருமூலர். திருமந்திரம் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதினா ஆண்டவன், பசுன்னா ஆன்மா, பாசம்னா மறைக்கிறது. மறைக்குதா இல்லையா? சாமிக்கு திரை போட்ட மாதிரி மனசுக்குள்ளே ஆணவத்திர, கோபத்திர எல்லாம் வருதா இல்லையா? இந்த திரை வாழ்க்கையில எவ்வளவு மலங்கள், பாசம், அது இது எல்லாம் இருக்கு. மனை மக்கள் சுற்றம் எனுமாயா வலையை கடக்க அறியாதே வினையில் செருக்கி அடிநாயேன் விழலுக்கு இறைத்து விடலாமோ. இந்த பாசத்துல நான் மாட்டிக்கப்படாது பகவானே. இந்த பாசம் இருக்கு. பதி பசு பாசம் என்னைக்கு உண்டு. பதி பாசத்தை உண்டாக்கல, பாசம் பதிய உண்டாக்கல, பதி பசுவை உண்டாக்கல. கடவுள் இந்த ஆன்மாவை உண்டாக்கினாரா? இல்ல. கடவுள் ஆன்மாவை உண்டாக்கி இருந்தால் இந்த ஆன்மா ரொம்ப தூய்மையால இருந்திருக்கு, இப்படி கெட்டு போயிருக்காதே. ஒருவேளை இந்த ஆன்மா தான் கடவுளை உண்டாக்குனுச்சோ? அதுவும் முடியாது. நம்ம உண்டாக்கி இருந்தா கடவுள் இப்படி இருப்பாரு, ரொம்ப கெட்டு போயிருப்பாரு. ஆமா, நம்ம என்ன யோக்கியமாவா இருக்கிறோம்? கெட்டு போயிருப்பார். ஒருவேளை இந்த பாசத்தை கடவுள் உண்டாக்கினாரா? கடவுள் ஒரு காலம் பாசத்தை உண்டாக்க மாட்டார். ஒருவேளை இந்த பசுதான் பாசத்தை உண்டாக்குனுச்சா, தன்னை கட்டக்கூடிய கயிற்றை இந்த பசு உண்டாக்காது. பாசம் தான் இது ரெண்டையும் உண்டாக்குனுச்சா, பாசம் என்பது ஒரு ஜடம், இந்த மைக்கு மாதிரி, அது உண்டாக்க முடியாது. அப்ப என்னதான் சார் ஆட்சி சொல்லுங்க? 3 எப்பவும் இருக்கு போ, அவ்வளவுதான். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசு பாசம். இந்த பசு பாசத்தோட இருக்கிற வரைக்கும் கடவுள்கிட்ட போக முடியாது. கடவுள் வந்துட்டா, சூரியன் வந்துட்டா பனி போயிரும். கடவுள் வந்துட்டா இந்த பாசம் பசுவை விட்டு ஓடி போயிரும். பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. 4 வரியிலே சைவ சித்தாந்தம் சொன்ன பெருமை திருமூலருக்கு உரியது. விண்ணின்றி இழிந்து ஆகாசத்திலிருந்து நம்மெல்லாம் வந்தமா. நமக்கு சொந்த வீடு அந்த வீடு, இது வந்த வீடு. ரொம்ப பேர் வந்த வீட்டையே சொந்த வீடா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வீடு அங்கே இருக்கு. கடவுள் திருவடி ஆன்மாக்களுக்கு உரியது. ஆகாசத்திலிருந்து வந்தமா. சரி, வந்தவங்க எப்படி வந்தோம்? மழையின் மூலம் வந்தோம். மலையிலிருந்து கீழே அப்படியே விழுந்தோம்.
விழுந்து மண்ணுக்குள்ள போனோம். இந்த பயிர் வளர்ற பொழுது பயிர் பச்சைக்குள்ளுக்கு உள்ள போனோம். அந்த பயிர் கீரையா போயிட்டோம். இப்ப கீரைக்குள்ள நான் இருக்கிறேன். நான் யாரு? என்னுடைய ஆன்மா இருக்கு. ஆன்மா ரொம்ப சின்னது, அது அப்புறம் சொல்றேன். உயிர் எப்படின்னு அதுக்குள்ள போய் இந்த உயிர் உட்கார்ந்து இருக்கு. கொஞ்ச காலம் ஆகுது. ஆன்மா அந்த யாரோ ஒருத்தன் இந்த கீரையை சாப்பிட்டேன், அவன் வயிற்றுக்குள்ள நான் போயிட்டேன். 2 மாசம் அவன் வச்சிருந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆனிச்சு. அப்படியே பொண்டாட்டிக்கு மாத்தி கொடுத்தான். அந்த அம்மா வயிற்றுல நான் ஒரு 10 மாசம் இருந்தேன். குழந்தையா வந்து பிறந்துட்டேன். இதான் நம்ம சொந்த கதை, சோக கதை. 2 மாசம் அப்பா வயிற்றுல, 10 மாசம் அம்மா வயிற்றுல. அதனாலதான் ராமச்சந்திரமூர்த்தி தயரதன் சம்பந்தம் இல்லாமல் தோன்றினவையினாலே கோசலை வயிற்றிலே 12 மாசம் இருந்தார். 10 2 12 மாச கணக்கு. இந்த 12 ரொம்ப முக்கியம். நம்ம இருந்தது மொத்தம் 12 மாசம். கர்ப்பத்திலே 10 மாசம் இல்ல. அப்பா வயிற்றுல 2 மாசம், அம்மா வயிற்றுல 10 மாசம், மொத்தம் 12 மாசம். திருமூலர் திருமந்திரத்திலே சொல்கிறார், விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. யாரு சொன்னா? ஒரு தாய் வயிற்றுல 5 பிள்ளை பிறக்குது, 5 பக்கம் நிக்குதே. ஏம்மா? அந்த தாய் தானே வளர்த்தா, அந்த தகப்பனார் தானே வளர்த்தார். 5 ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஒரு மரத்தில் உள்ள காய் ஒரே மாதிரி இருக்கிற பொழுது ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளை 5 வகையா இருக்கே, ஏன் பதில் சொல்ல முடியல யாராலையும்? சைவ சித்தாந்தம் சொல்லிட்டு அவன் பண்ணன வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு போ. மூத்த பையன் அமெரிக்காவில் வசதியா இருக்கான், அவன் பண்ண நல்வினை பயன் வந்து நிக்குது. 2வது பையன் பாம்பேல பிச்சை எடுக்கிறான், அவன் பண்ண வேலை அப்படி போய் நிறுத்தி இருக்கு. வேற வழி இல்லை. இதுக்கு வேற பதிலே கிடையாது. நீங்க ஒன்னும் சொல்ல முடியாது. கையில காசு இருந்தாலும் அனுபவிக்க தலையெழுத்து வேணும். பணக்காரனா இருப்பான், அனுபவிக்கவே மாட்டான். பிச்சைக்காரனா இருப்பான், ஏதோ ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச செட்டியார் 4 கார் வச்சிருக்காரு. அவரு கார் எடுக்க போற பொழுது 4 கார் ஒப்பேறி போயிடும். கிடைக்காதுங்க, டாக்ஸி எடுத்துக்கிட்டு போவார். அடுத்த வீட்டுக்காரன் காரே கிடையாது, ஓசி காரு. அவனுக்கு தினம் கார் கிடைக்கும். அதான் தலையெழுத்து. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது வினைக்கு தகுந்தாப்பட உடம்பு விண்ணின்று இழிந்து. அருமையான வாக்கு திருமூலர் திருமந்திரம். நான் ஒரு 50 வருஷமா திருமூலருக்கு வாழ்க்கைப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நேத்து இல்லை. அதனால அதுல அவனது ஈடுபாடு. விண்ணின்று இழிந்து, இழிந்தினா இறங்கி வந்துன்னு அர்த்தம். வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு வினைக்கு தகுந்தாப்புல உடம்படுத்தேன். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து. என்னை காப்பாத்துறதுக்கு சிவபெருமான் திருவடிகளை கொண்டாந்து முன்னால காட்டுறான். புடிச்சுக்கிட்டனா? புடிச்சுக்கல. இந்த ஆணவத்தை புடிச்சுக்கிட்டேன், கண்மத்தை புடிச்சுக்கிட்டேன், மாயத்தை புடிச்சுக்கிட்டேன், பகவானை வசதியா விட்டுட்டேன். அவன் திருவடியை காட்டி தயாரா நிற்கிறான். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானம் உண்டான் ஒரு 4முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே. பாண்டிப்பிரான் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். வாங்கோ வாங்கோன்னார் மாணிக்கவாசக சாமி. வெளியில வந்தா ஒருத்தனையும் காணோம். அவன் கொடுக்க தயார், நம்ம வாங்க தயாரா இல்லை. தன் நின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உள்ளின்று உருக்கி. அவன் நினைப்பு வந்தா உள்ள உருகும். உள்ள உருக உருக வினை சுருங்கும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். ஆண்டவனை நினைச்சு நைந்து உருகினால் வினையெல்லாம் ஓடி போயிடும். உள் நின்று உருக்கி உலப்பிலா ஆனந்த கண் நின்று காட்டி. ஆனந்த கண்ணை கொடுத்து களிம்பருத்தானே. செம்புல களிம்பு மாதிரி உயிருக்கு ஆணவம். இந்த ஆணவத்தை எம்பெருமான் அழித்து விட்டார். இதான் நம்ம சைவ சித்தாந்தம். அவன் பக்கத்துல வந்தா ஒரு பார்வை பார்த்தான். இந்த களிம்பா இருக்கிற ஆணவ கண்மம் மாயையை மாற்றினான், தன்னை தடுத்து ஆட்கொண்டான். சைவ சித்தாந்தத்தை ரொம்ப அற்புதமாக சொன்னவர் திருமூலர். மாணிக்கவாசக சாமி சொல்றாருல்ல, கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்ளின்றுருக்கி உலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவர் அன்னே என்னும். அப்படியே திருமூலர் திருமந்திரம். உள்ளின்றுருக்கி உலப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. குருவின் பெருமை சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியம்.
தொட்டு காமிச்சாத்தான் வித்த புரியும். அது மாதிரி குருநாதன் ஒருத்த வேணும். குருநாதன் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. கோவிலுக்கு போனா சிவபெருமான் குருநாதன், நந்தியம் பெருமான் குருநாதன், முருகப்பெருமான் சிவகுருநாதன், எல்லாம் குருநாதன். சொல்றார் சூரியகாந்த கல்லு அப்படின்னு ஒரு கல்லு. இந்த சூரியனுக்கு முன்னால சூரியகாந்த கல்ல அப்படி காட்டுறோம். கீழே ஒரு பஞ்ச கொண்டே வைக்கிறான். பஞ்சு எரிஞ்சு போயிடும். இந்த நம்ம பையன் லென்ஸ் வச்சிருக்கான் பாருங்க, அது மாதிரி சூரியகாந்த கல்லு எரிஞ்சு போயிடும். சூரியன் இல்லாத பொழுது ராத்திரியில சூரியகாந்த கல்ல பஞ்சுக்கு மேல காமிச்சா பஞ்சு எரியாது. ஏன் எரிக்கிறது? சூரியகாந்த கல்லா சூரியனா? சூரியன். சூரியனுடைய கிரணம் பட்டா சூரியகாந்த கல்லு பஞ்சை எரிக்கும். குருநாதனுடைய கருணை பட்டால் ஆன்மா வினைய எரிக்கும். அங்கே சூரியன் காரணம், இங்கே குருநாதன் காரணம். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா. சாதாரணமா சூரியகாந்தம் பஞ்சை சுடாது. ஆறு சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்றமலங்களே. சைவ சித்தாந்தத்தை அழுத்தமா சொன்னவர் திருமூலர் திருமந்திரத்திலே. திருக்கோயில் வழிபாடு, கோயில்ல எப்படி கும்பிடணும்? சிவபெருமானுங்கிறது யாரு? நந்தியம் பெருமானுங்கிறது யாரு? கோபுரம்ங்கிறது என்ன? தீபாராதனை எதுக்காக? பிரசாதம் வாங்கி சாப்பிடுறீங்களே அப்படின்னா என்ன? கொடிமரம் எதுக்காக? திருவிழா எதுக்காக? இவ்வளதையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் திருமூலர் திருமந்திரத்தில. வேற எந்த திருமுறையும் இவ்வளவு சொல்லிக் கொடுக்கல. 3047 பாட்டு பாடியிருக்கார். அந்த 3047 பாட்டு ஒரே யாப்பு. எல்லா பாட்டிலையும் ஒரு வரிக்கு 12 எழுத்து இருக்கும். பெரிய அசுர சாதனை. சிவ சிவ என்கிலர் தீவினை ஆளர், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. சிவ 2 எழுத்து, சிவ 2 எழுத்து 4. சிவ சிவ. என் புள்ளிய விட்டுறணும். என் கிளர் 7ஆச்சா? தீவினை யாழ இரு விட்டுருங்க. எத்தனை எழுத்து? 12 எழுத்து. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாடும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. எளிமையான வாழைப்பழ பாட்டு. வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தள்ளுற மாதிரி இந்த பாட்டை அழகா சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தமா சொல்லணும்? யாராவது வந்து 12 எல்லா எந்த பாட்டை எடுத்துங்க, ஒரு வரிக்கு 12 எழுத்து. பின்னாலே பாட பேதங்களினாலே சில பாட்டு 12 எழுத்தை விட அதிகமா இருக்கும். அதையும் திருத்தி விடலாம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். ரொம்ப பேருக்கு தெரியுமல்ல இந்த பாட்டு. இப்ப நான் சொன்னது சரியா தப்பா? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் கிடையாது. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அதான் பாட்டு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார்னா இடிக்கும். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. இப்ப எண்ணி பாருங்க, சரியா 12 எழுத்து வரும். அற்புதமான ஒரு நூல். தேவர் குரலாட்டி, திருவாசகம் சூட்டி, மூவர் தமிழ் ஓதி, 4000 பாடி, அம்பாளை கொண்டே உட்கார வச்சு சுத்தானந்த பாரதி அலங்காரம் பண்றார். தேவர் குரல் ஆட்டி திருக்குறளை கொண்டு அபிஷேகம் பண்ணாராம். தீர்த்தம் கழுத்துல அவளுக்கு தாலி போடணுமே, திருவாசகத்தை தாலியா போட்டாராம். சங்கிலிகளுக்கும் தாலிக்கு வித்தியாசம் உண்டு. தாலி போட்டாத்தான் மற்ற சங்கிலிகளுக்கே மதிப்பு. தேவர் குரலாட்டி, திருவாசகம் சூட்டி, மூவர் தமிழ் ஓதி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். மூவர் தமிழ் தேவாரம் ஓதி 4000 பாடி, 4000 வாயார அழகா பாடலாம். மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி, யாருக்கு? அம்பாளுக்கு. தாவடங்களாக முச்சங்கத் தமிழ் அணிந்து, சங்கத் தமிழ், திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், நற்றிணை, குறுந்தொகை, 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, 36 நூல் எல்லாம் அப்படியே அவ கழுத்துல மாலையா இருக்கான். தேவர் குரலாட்டி, திருவாசகம் சூட்டி, மூவர் தமிழ் ஓதி, 4000 பாடி, தாவடங்களாக முச்சங்கத் தமிழ் அணிந்து,
காவிய மாமணியாம் கம்பன் முடி கவித்து. கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய நூல் அவளுக்கு தலையில மணிமகுடம். தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி, அதுக்கு வந்தேன். திருமந்திரம் சொன்னா தீவினை போயிடும். தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி ஆவி உருக்கும் அருட்பாவால் அரிச்சித்து. அருட்பா படிச்ச ஆவி உருகும், அர்ச்சனை பண்ணும். ஆவி உருக்கும் அருட்பாவால் அர்ச்சித்து கூவி திருப்புகளை கூத்தாடி தெண்டனிட்டு. திருப்புகளை படிச்சா கூத்தாடலாமா? கூத்தாடி தெண்டனிட்டு தேவாதி தேவன் அருள் சேர்ந்துடுவோம் எம்பாவாய். சுத்தானந்த பாரதி பாடின திருவம்பாவை. அம்பாள் யாருக்கு? மீனாட்சிக்கு தமிழ் தாயாக மாற்றி என்ன சொல்றார்? தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. நிறைமொழி மாந்தர் சான்றோர்கள், அவர்கள் வாயிலிருந்து வந்த மறைமொழி வேத வாக்கு, அதுக்குத்தான் மந்திரம்னு பேரு. இதுக்கு திருமந்திரம் என்று பெயர் வைத்தார். மந்திர மாலை என்றார் சேக்கிழார். திருமூலத்தை கேட்டாங்க, எதுக்கு பிறகு எடுத்தீங்க? படைப்பின் ரகசியம் என்ன? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. சிவபெருமான தமிழ்ல பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தான்? என்னுடைய நோக்கம் அவனை தமிழ் பாடுவது. என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனை பாட்டு. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகண்டன் வார்த்தை வள்ளற் பெருமான். அதனால நோக்கம் இதுதான். வடக்கையும் தெற்கையும் இணைத்த நூல் திருமந்திரம். அது எப்படி? மதுரையில் தோன்றிய சுந்தரநாதர் வடநாட்டுக்கு போனார். நந்தியம்பெருமானுக்கு கீழே படித்தார். நந்தியம்பெருமான் கோயில் காவலர். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? இந்த பாய் தான் கோபுர வாசல், உள்ளம் பெருங்கோயில், ஊருடம்பு ஆலயம். ஆமா, பெருங்கோயிலுக்கு ஆலயத்துக்கு என்ன வித்தியாசம்? பெருங்கோயில்னா கருவறை, ஆலயம்னா முழு கோயில். உள்ளந்தான் சிவபெருமான் இருக்கிற கருவறை, ஊனுடம்பு இதுதான் முழுக்க பார்த்தா ஆலயம். அப்ப உள்ள போறதுக்கு கோபுர வாசல் வேணுமே. வாய் தான் கோபுர வாசல். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். அப்படியா? வாயில நாக்கு இருக்கே, இந்த நாக்கு தானே முக்கியம். உடம்புல உள்ள முக்கியமானது நாக்குத்தானே ஐயா. ஏன் தெரியுமா? காது கேட்கும், கண்ணு பார்க்கும், மூக்கு நுகரும், நாக்கு சாப்பிடும், பேசும். ரெண்டுல செய்யுது. ஞானேந்திரியம் கண்மேந்திரியம். தப்பா சாப்பிட்டு உடம்ப கெடுத்தது நாக்கு, தப்பா பேசி ஆன்மாவை கெடுத்தது நாக்கு. அதனாலதான் யாகாவாராயினும் நாகாக்கன்னாரு. நாக்கு முக்கியம் இல்ல, நாக்கு வழியத்தானே எல்லாம் உள்ள போகணும். வாய் கோபுர வாசல்னா நாக்கு எது? நந்தியம்பெருமான் தான் நாக்கு. அதுக்காக சொல்ல வந்தேன். பின்னால ஒரு நாளைக்கு சொல்றேன். இத அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், இது நடமாடும் கோயில், அது படமாடும் கோயில். நந்தியம்பெருமான் தான் அந்த நாக்குக்கு சமானம். நாக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவன் புகழ பேசுறதுக்கு நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே, நந்திக்கும் அருங்கலம் நமச்சிவாயவே இந்த நாக்கு. நந்தியம்பெருமான் போய் படிச்சார். யாராரு படிச்சா? 8 பேர் படிச்சாங்களாம். அத ஒரு பட்டியல் போடுறார் திருமூலர். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் 4. தட்சிணாமூர்த்திகளை 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். தட்சிணாமூர்த்தி என்றும் இளையவரா இருப்பார். இந்த 4 பேரும் கிழவனாரா உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். தட்சிணாமூர்த்தி காலத்துக்கு அப்பாற்பட்டவர். காலமும் கணக்கும் நீத்த காரணம் என்று கம்பன் சொல்ற மாதிரி காலமும் கணக்கும் நீத்தவன் பெருமான். அங்க 4 பேர், அந்த 4 பேரும் படிச்சாங்களாம். நந்திகள் 4, சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு எண்மரும் மாமே. திருமந்திரம். 8 பேர் இவரையும் சேர்த்து 8 பேரும் படித்தார்கள். படிப்பு முடியல, படிப்புக்கு முடிவு கிடையாது. படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு எவனாவது சொன்னான்னா இன்னும் படிக்கவே தொடங்கலன்னு அர்த்தம். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். படிக்க படிக்கத்தான் எவ்வளவு படிக்கலன்னு தெரியும். கேட்க கேட்கத்தான் நம்மளுக்கு தெரியாதது இவ்வளவு இருக்கான்னு புரிபடும். அது வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதா நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு எல்லையே கிடையாது. சிதம்பரம் நடராஜாவை போய் தரிசிக்கிறது. அது என்ன சிதம்பரத்துக்கு அவ்வளவு மரியாதை?
நடராஜாவுக்கு என்ன அவ்வளவு மரியாதை? கோயில்னு சொன்னா சைவத்துல சிதம்பரம் தான், வைஷ்ணவத்துல கோயில்னு சொன்னா ஸ்ரீரங்கம் தான், மத்த எல்லாம் அப்புறம்தான். ஏன் சார் நடராஜா கோயிலுக்கு அவ்வளவு சிறப்பு? உலகம் சுத்துறதுன்னா நடுவு புள்ளி எங்க? நடராஜா. நடராஜா என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆடிட்டு இருக்கிறாரு. நிறுத்தினார்னா உலகம் நின்று போயிரும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம், திருமூலர் பாடுறாரு. அதை பத்தி எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நடராஜாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க 8 பேரும். நந்தியம்பெருமானுக்கு கீழே இருந்த சிஷ்ய பிள்ளைகள் நடராஜாவை பார்க்க வந்தார்கள். காசியை கும்பிட்டார்கள், பல கஷேத்திரங்களை கும்பிட்டார்கள், காஞ்சிபுரத்தை கும்பிட்டார்கள், கடைசி சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள், வழிபட்டார்கள். 4 பேரும் தட்சிணாமூர்த்தியை கீழே உட்கார்ந்து விட்டார்கள். சிவயோக முனிவர் ஆகாச மார்க்கமா போயிட்டார். பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் நடராஜாவுக்கு 2 பக்கத்தில் நின்று விட்டார்கள். மிச்சம் நம்ம சுந்தரநாதர் மட்டுமே. சுந்தரநாதர் புறப்பட்டு திரும்பவும் கைலாசத்துக்கு போறேன்னு புறப்பட்டார். சிவபெருமான் பார்த்தார், உன்னுடைய சேவை தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நிறுத்திவிட்டார். எப்படி? புறப்பட்டு போற பொழுது வழியிலே ஒரு பகுதி திருவாவடுதுறை, அடு துறை, பசுத்தன்மை நீங்க பெற்ற இடம். ஆன்னா பசு, அடுன்னா அற்று போவது, பசுத்தன்மையை மாற்றக்கூடிய திருத்தலம் திரு ஆவடுதுறை. கோகலின்னு சொல்றாரு பாருங்க மாணிக்க வாசகத்துல, அது திருவாவடுதுறை தான்ங்கிறது எங்கட்சி. கோகலின்னா பசுத்தன்மை கலியப்பெற்ற இடம், அற்று போன இடம். திருவாவடுதுறைக்கு வந்தார், சிவபெருமானை கும்பிட்டார். திருவாவடுதுறை பெருமான் ரொம்ப அழகா இருப்பார். ஒரு ரகசியம் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பைசா வேணும்னா அவரை போய் பிடிச்சுக்கணும், வெளியே சொல்லப்படாது. பணம் வேணுமா வாழ்க்கையில? இடரினும் தளரினும் ஜனதுரு நோய் தொடரினும் உனகலல் தொழுதொழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே வாடினும் சாகினும் வருந்தினும் போய் வீடினும் உனகடல் விடுவே நல்லேன் தாயிடம் தடம்புனல் தயங்கு சென்னி போலிடம் அதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வடிவடல் மறவே நம்மான் புனல் வெறி நறுங்கொன்றை போதணிந்த கனல் எறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. 11 பாட்டும் சொல்ல மாட்டேன், 3 பாட்டு சொன்னேன். எல்லாருக்கும் எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த 3 பாட்டையும் சொன்னேன். திருவாவடுதுறைக்கு வந்துட்டார். திருவாவடுதுறையில ஒரு பெரிய அரச மரம் இவருக்காக தவம் பண்ணிட்டு இருக்கு. இவர் அதை பார்க்காம திருவாவடுதுறையை விட்டு தாண்டினார். கொஞ்சம் இந்த ஊர்ல இருக்கலாமா? மனசு சொல்லுது வேண்டாம் வேண்டாம், ஞானிகள் ஒரே ஊர்ல இருக்கக்கூடாது, எல்லாம் நம்ம ஊரு தான், போய்கிட்டே இருக்கணும், போ இந்த ஊரை விட்டுட்டு போ. கால் சொன்னது, மனம் சொன்னது, புறப்பட்டு போனார். பக்கத்திலே ஒரு சிறிய கிராமம், பசுக்கள் சுற்றி நிற்கின்றன. இடையன் இறந்து கிடக்கிறான், அவனுக்குத்தான் மூலன்னு பேர். எல்லா பசுக்களும் அழுது கொண்டிருக்கின்றன, இடையன் இறந்து போயிட்டானேன்னு. இவர் பார்த்தார், பசுக்களினுடைய துன்பம் இவருக்கு பட்டது. பசுன்னா என்னங்கிறீங்க? 4 கால் 1 வால் இல்ல, நீங்களும் நானும் தான் அந்த பசு. நம்முடைய துன்பம் அவர் பார்வையில பட்டது. இறந்து கிடந்தா இடையன். பார்க்கிறார், பசுமாட்டுக்கு போய் யாராவது ஆதரவு சொல்ல முடியுமா? அல்ல ஏதாச்சும் வார்த்தை சொல்ல முடியுமா? முடியாது. உடம்பு அப்படியே கலட்டினார், ஆன்மாவை உள்ள செலுத்தினார். உயிர் பரகாய பிரவேசம்னு பேரு, அதையெல்லாம் ரொம்ப சொல்கிறார். பாப்போம், உள்ள போயிட்டார். இவர் உடம்பு விழுந்தது, இடையன் உடம்பு எழுந்தது, பசுக்கள் மகிழ்ந்தன. எல்லா பசுவும் வீட்டுக்கு போயிடுச்சு. கடைசி பசு இவர் வீட்டு பசு போயிட்டு பெண்டாட்டி பக்கத்துல வந்தா, காப்பி கொடுக்க வந்தாள்னு வச்சுங்களேன். நம்ம காலத்துல, அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. பக்கத்துல வந்தா விலகினார். என்ன காலையில பக்கத்துல வந்தவர் இப்போ விலகி போறாரேன்னு நினைச்சா விலகி விலகி போனார். ஒன்னும் புரியல. ஊர்ல எல்லார்ட்டையும் சொன்னா இவர் வந்தார், கோயிலை தாண்டினார், பக்கத்துல இருக்கக்கூடிய மடத்துல உட்கார்ந்தார். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, சிவாய நம என்ன செம்பு பொன்னாயிடும். சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உடம்பு தங்கமாயிடுமா சொல்றார் திருமூலர். நினைப்புல வச்சுங்க. உட்கார்ந்தார் தியானத்துல. பண்டாட்டி வந்தா யாராரோ என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. கடைசி ஒரே வார்த்தை, இந்த ஆளு நமக்கு இன்னுமே உதவ மாட்டார்.
இனிமேத்தான் நமக்கு உதவவே போறார். எதுக்கு உதவ மாட்டார்னா, குடும்பத்தில இருந்து குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு ஆண்டொன்று போனால் வாண்டு 2 தோன்றும்னு அதுக்கு உதவ மாட்டார். உலகத்துக்கு ஞானம் கொடுத்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு உலகத்தை காப்பாற்ற போறார். விட்டுட்டு போயிட்டாங்க. ஓடி வந்து பார்த்தார், இவர் உடம்பு எரிஞ்சு போச்சு. மூல உடம்புல இருந்து 3000 ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடிய பாடல் வடக்கும் தெற்கும் இணைக்கப்பட்டன. தமிழ் மனம் வீசுகிறதே திருஞான சம்பந்த பிள்ளையார் திருவாவடுதுறைக்கு வந்த பொழுது எடுனாங்களா அந்த பக்கத்திலே தோண்டி பார்த்தார்கள். திருவாவடுதுறையிலே திருமூலர் திருமந்திரம் கிடைச்சது என்று ஒரு செய்தி பெரிய புராணத்திலே இல்லை. திருஞான சம்பந்தர் பாடல, அப்பர் சுவாமிகள் பாடல, யாரோ பின்னால வந்த ஆளு சேர்த்திருக்காரு. பரவாயில்ல, செய்தி நன்றாயிருக்கிறது. எத்தனை பாட்டு! காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் கோணாத போகமும் கூடாத கூட்டமும் நானாத நாணமும் நாதாந்த போதமும் காணாய் என வந்து காட்டினான் நந்தியே. பாட்டு புரியல இல்ல, அழகான பாட்டு. காணாத கண், இந்த கண்ணு இதைத்தான் பார்க்க, கடவுளை பார்க்க முடியலையே, கடவுளே வந்தா கூட சந்தேகப்படுதே. காணாத கண்ணுக்கு கடவுளை காட்டினான். கேளாத கேள்வி, இங்க உள்ளத பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவனை பத்தி நம்ம கேட்கறது இல்ல. ஒன்னு சொல்லட்டுமா, திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா பர்வதமலைன்னு ஒரு மலை இருக்கு. இந்த பர்வத மலைக்கு ஏறி மேல போகணும். சில பேர் போயிருப்பீங்க, நான் ஒரு 3 முறை போயிருக்கேன். ராத்திரி ஒரு 2 நாள் படுத்தே இருந்தேங்க. ஒரு ஆசை, அந்த சிவபெருமானை பார்த்தா கட்டி தழுவி ஒரு முத்தம் கொடுக்கலாம், அவ்வளவு அழகா இருக்காரு. ஒரு அம்பாள், சிவபெருமான், முருகப்பெருமான் எல்லாம். பர்வத மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம். 13 கிலோமீட்டர் மேல ஏறணும். 10 கிலோமீட்டர் கொஞ்சம் பரவாயில்லாம ஏறலாம். அதுக்கப்புறம் வெறும் மலையில கடப்பாறையை ஊனி வச்சிருக்கான். இந்த கடப்பாறையை புடிச்சுக்கிட்டு உடம்ப முன்னுக்க தள்ளி ஏறணும். விழுந்தா விழுந்ததுதான். இது வரைக்கும் யாரு விழுந்ததா சரித்திரம் இல்லை. கடவுள் திருவுள்ளம். கடப்பாறையை தாண்டி மேலே ஏறி போனா தண்டவாளப்படிங்கிறான். 2 மலைக்கு ஊடால தண்டவாளம் மாதிரி போட்டிருக்கான். விழுந்தா கீழே 4000 அடி முடிஞ்சு போயிடும். அங்கத்துக்கு கூட எலும்பு கிடைக்காது. அதை தாண்டி போறான். அதுக்கு மேல ஆகாசப்படிங்கிறான், ஏணிப்படிங்கிறான். ஏணிப்படி எப்படி தெரியுமில்ல, மலையில எப்படி சாட்சி வச்ச மாதிரி படி, அதுல ஏறணும். காத்தடிச்சா கீழே விழுந்துருவோம். ஆகாசப்படி எப்படி தெரியுமா, கீழே பள்ளம், ஒரு பக்கம் மலை, இப்படியே போகணும். இந்த பக்கம் போனா மலையில முட்டணும், அந்த பக்கம் போனா கீழே விழுகணும், அதுக்குள்ள போகணும். இவ்வளவு ஏறி மேல போனா சிவபெருமான் அற்புதமா உட்கார்ந்து இருக்கேன். நான் ராத்திரி போய் படுத்திருந்தோம். 10 பேர் போனோம். கேளாதது கேட்பித்தான் சிவபெருமான். சொந்தம், சத்தியமா சொல்றேன். ராத்திரி படுத்து தூங்கிட்டோம். சிவபெருமானுக்கு நாங்களே அபிஷேகம் பண்ணணும். தீர்த்தம் கொண்டுகிட்டு போயிருந்தோம், பால் கொண்டுகிட்டு போனோம், தேன் கொண்டுகிட்டு போனோம். எல்லாம் தொட்டு நாங்களே அபிஷேகம் பண்ணணும். அவருக்கு எல்லா அலங்காரமும் பண்ணணும். கொண்டு போன ஆடைய சாத்தணும். அவருக்கு முன்னாலேயே விழுந்து படுத்துட்டோம். இடம் அவ்வளவுதானுங்க, சந்நிதி தான் எல்லாம். இந்த பக்கம் சிவபெருமான், அந்த பக்கம் அம்பாள். இந்த அம்பாள் எப்படி தெரியுமா, பக்கத்துல வந்தா சின்னதா தெரியும், தூரத்துல போனா பெருசா தெரியும். சாதாரணமா மாறி இல்ல தெரியும். பக்கத்துல பெருசா தெரியும், தூரத்துல போனால சின்னமா தெரியும். இந்த அம்பாள் தலைகள தெரியும். தூரத்துல போக 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 பெருசா தெரியும், பக்கத்துல வந்தா சின்னதா தெரியும். அது ஒரு அமைப்பு. அந்த அம்பாள் சன்னதியில பார்த்துட்டோம். ராத்திரி 12 மணி திடீர்னு ஒரு புல்லாங்குழல் ஒலி கேக்குது, வீணை ஒலி கேக்குது. தொண்டகப்பறைன்னு சொல்லுவாங்க பழனியில. தொண்டகம் கொட்டணி கொட்டியருள் சப்பானியே கோலக்குறச் சிறுவர் தொண்டகம் கொட்ட நீ கொட்டியருள் சப்பானியே குளிர் பொழில் பழனியில் வளர்குமர குருவரா கொட்டியருள் சப்பானியே. தொண்டகப்பறை கேக்குது. எனக்கு ஒண்ணும் புரியல. இவ்வளவு உயரத்துல வந்து படுத்து கிடக்கிற இங்க யாரா இந்த சத்தம்? மெதுவா கேக்குது, மென்மையா கேக்குது, லேசா கேக்குது. ஆச்சரியம். முழிச்சேன். என் பக்கத்துல என்னுடைய மாணவர், இப்ப ஆடிட்டர்,
அவரு படுத்து கிடந்தார். ஸ்ரீகாந்த் என்ன எந்திரிச்சார். சத்தம் கேக்குதான்னு. ஆமா சார் கேக்குதுன்னார். எனக்கு ஒரு நினைப்பு, நமக்குத்தான் கேக்குதோ பிரமையோ, ஏதாச்சும் நினைச்சு படுத்திருப்போமோ, எனக்கு கேக்குது. அடுத்த ஆள் எழுப்பணும். ஆமா கேக்குது. 10 பேர் எந்திரிச்சு காட்டுட்டார். ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன இசை! ஆகா, இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால், துண்ணிய புனைவலர் கையினர் ஒருவால், தொழுகையர் அடுகையர் துவள்கையர் ஒருவால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. குழலொலி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி எல்லாம் கேக்குது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் விட்டு போச்சு. கேளாதது கேட்டுட்டானா இல்லையா? காணாத கண், கேளாத கேள்வியும், கோணாத போகமும் விட்டு விட்டு அனுபவிக்கிறது கோணக்கூடிய போகம். ஆண்டவனோட விடாமல் அனுபவிப்பது கோணாத போகம். கூடாத கூட்டமும், நம்ம கூடுற கூட்டம் பூரா நம்ம பணத்துக்காக நம்மளோட கூடுற கூட்டம். அடியார்கள் கூட்டம் கூடாத கூட்டம், கிடைக்காத கூட்டம். நானாத நாணமும், அது என்ன நானாத நாணம்? வெக்கம் பர்றாப்புல இருக்கும். ஆனா ஆண்டவங்கிட்ட போனா அந்த வெக்கம் போயிடும். மான அபிமானத்தை விட்டாத்தான் கடவுள்கிட்ட போகலாம். நான் இன்னாரு இப்படி அதையெல்லாம் விட்டாத்தான் ஆண்டவங்கிட்ட போகலாம். நாதாந்த போதமும் ஒலியின் முடிவில் கிடைக்கக்கூடிய பெரிய பேரறிவு இவ்வளவும் காணாய் என வந்து காட்டினான் நந்தியே. இதையெல்லாம் எனக்கு காண்பித்தான். காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்தன்னை மீட்டேயும் பெறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே. திருவாசகம் பேசுது. இப்போ திருமூலர் திருமந்திரத்திலே சில அறவுரைகள். முதல் அறவுரை, இந்த உடம்பு எல்லாம் உடம்ப வச்சுத்தானே வாழ்க்கையே. எங்க 24 மணி நேரம் இதுக்காகத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான். மண்ணொன்று கண்டீர், இது மண்ணு, மண்ணால பண்ணு. இந்த வீட்டுல மனுஷன் உட்கார்ந்து இருக்கான். இதுக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு வீடு. அந்த வீடு சிவபெருமானுடைய திருவருள். 2 பேரு, சிவபெருமான், அவருடைய வீட்டுக்காரம்மா பராசக்தி, அவனும் அவன் அருளும். அந்த வீட்டுக்கு என்ன வாடகை? ஒரு வாடகையும் கிடையாது. அந்த வீட்டுல என்ன சௌரியம்? போய் உட்காரலாம், சாப்பாடு போடுவாங்க, எல்லா சௌரியமும் உண்டு. அப்பப்போ அந்த 2 பேரையும் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டா போதும். மனுஷன் இந்த வீட்டுல இருக்கிறான், அந்த வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான். மண்ணொன்று கண்டீர் இருவினை பாத்திரம், நல்வினை தீவினை அதுக்கு தகுந்தாப்பல தானே உடம்பு. நாம் பாடுனா யாரும் கேட்க முடியாது. சில பேரு பாடுனா பாட்டு நல்லா இருக்கு. ஏன் அப்படி? அவங்க கொடுத்து வச்சது. இருவினை பாத்திரம் திண்ணென்றிருந்தது. ஆரம்ப காலத்திலே நல்லாத்தான் இருந்துச்சு. தீவினை சேர்ந்தது, கொஞ்சம் கொஞ்சமா தீவினை சேர்ந்தது. கடைசி என்னாச்சு? மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் தண்ணி விழுந்தா மீண்டும் மண்ணான மாதிரி முடிஞ்சு போச்சு. விண்ணின்று நீர்விழில் மீண்டும் மண்ணானால் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே. அப்ப என்ன ஞாபகத்தில் இருக்கணும்? உடம்பு நிக்காது, ஜாக்கிரதை. அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார். புருஷனும் பொண்டாட்டியும் பக்கத்துல சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறாங்களா? காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டது இன்பம் அல்லவா? உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாலா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சத சமைச்சிருக்கிறேன். சரி, எந்திரிச்சு போய் உட்கார்ந்தாராம். அப்ப எடுத்து சாப்பாடு போட்டாலாம். இவர் சாப்பிட்டாரா? பொண்டாட்டி சாப்பாடு போடணும், சாப்பிடணும். அம்மா சாப்பாடு போடணும், சாப்பிடணும். இல்ல சகோதரி சாப்பாடு போடணும், சாப்பிடணும். இதெல்லாம் கொடுத்து வச்சத்தான் கிடைக்கும். இப்போ அப்படி கிடையாது. மன்னிச்சுங்க தாய்மார்கள். எங்க ஊர்ல எப்படி தெரியுமில்ல, டிவிய பாக்குறதுக்கு அந்த அம்மா போய் உட்கார்ந்துருது. டேபிள்ல சாதத்தை எடுத்து வச்சிருது. இவர் கோடீஸ்வரர் வந்து டேபிள்ல சாதத்தை அவரா போட்டு எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அந்த அம்மா டிவிக்கு முன்னால போய் உட்கார்ந்துருது. திரும்பி பாக்குறாரு. ஜன்னலுக்கு அந்த பக்கம் மாடு கட்டி கிடக்கு. மாட்டுக்காரன் மாட்டுக்கு வக்கோல போட்டுட்டு போயிட்டான். மாடு அதுவா சாப்பிட்டு இருக்கு. மாடு இவரை திரும்பி பார்த்தது. எனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, உனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி தானே. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? மாடு சொல்லுது, நான் ஒன்னும் போடாம சாப்பிடுறேன், நீங்க ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சாப்பிடுறீங்க. 2 பேருக்கு இதான வித்தியாசம். வேணுமில்ல அம்மா பொண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்து சாப்பாடு போடணும்.
சாப்பாடு போட்டா அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். அவர் தோல்ல கைய போட்டார். உன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சொல்லுங்க. எப்பவுமே சாப்பிட்டா சாப்பாடு நல்லா இருக்கணும்னு சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். அது ஒரு நாகரிகம் மட்டுமல்ல, சாப்பாடு உடம்போடு வந்து சேர்றதுக்கு அதான் வழி. சாப்பாடு நல்லா இருக்கு. மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார். ஏதோ இந்த பக்கம் வலிக்கிறாப்புல இருக்கே. அந்த அம்மா பாய போட்டது, படுத்தார், கிடக்க படுத்தார், கிடந்தொழிந்தாரே, முடிஞ்சு போச்சு, எல்லாம் மாறி போச்சு. ஜாக்கிரதை, இந்த உடம்புங்கிறது என்னைக்கு நிக்காது. அத்தி பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழைப்பெய்து கூழட்டு வித்தனர், அத்தி பழத்தை அரைக்கீரை வித்துண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. அத்திப்பழம் பொத பொத பொதன் இருக்கும், அதான் உடம்பு. அரைக்கீரை வித்து, அரைக்கீரை விதை ரொம்ப லேசா இருக்கும், அதான் உயிர். இந்த ரெண்டையும் கொத்தி உழைப்பெய்து உள்ள போட்டுட்டான். வயசாக வயசாக என்ன ஆச்சு? இந்த உயிர் உடம்ப சாப்பிட்டுதா, உடம்பு உயிரை சாப்பிட்டுதா? யோசிச்சு பாருங்க. உயிர் தான் உடம்ப சாப்பிட்டது. எப்ப உடம்பு தீண்டு போச்சோ உயிர் இதை விட்டுட்டு நான் வேற உடம்ப பாத்துக்கிறேன் ஓடி போயிடுச்சு. அத்தி பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழைப்பெய்து கூழட்டு வித்தனர், அத்தி பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண. அத்திப்பழமாகிற உடம்பை அரைக்கீரை வித்தாயிருக்கிற உயிர் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுது, முடிஞ்சது. எல்லாம் கத்திக்கிட்டே தூக்கிட்டு போனா, கோயிந்தா கோயிந்தா அரோகரா, கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? மதுரகவி ஆழ்வார் கேட்கிறார் நம்மாழ்வாரை. நம்மாழ்வார் சொன்னார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இதுக்குள்ள இருக்கிற ஆன்மா எதை சாப்பிட்டுக்கிட்டு எங்கே கிடக்கும்? அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே கிடக்கும். அதானே அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உரைப்பெய்து கூழட்டு வித்தனர், அத்தி படத்தை அரைக்கீரை வித்து உண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே. முத்தி முதலுக்கே மோக கொடி படர்ந்து அத்தி படுத்ததென்றுந்தீவர, அப்பளம் உண்ணாதே உந்தீவர. திருவுந்தியார் நம்ம சைவ சித்தாந்தத்தில் உள்ளது. எவ்வளவு பாட்டு! காக்கை கவரிலன் கண்டார் படிச்சிலன், பால் துளி பெய்யிலன், பல்லோர் படிச்சிலன். காக்கா கத்துது. முந்தியெல்லாம் காக்கா கத்தனா சகுனம் பாப்பான், நல்லதா கெட்டதா. காக்கா ரொம்ப கத்தனா விருந்தாளி வரப்போறான் ஏதோ சொல்லுவான். வெளியே இருக்கவன் சில பேர் பாராட்டுவான், சில பேர் திட்டுவான். பணத்தை தூக்கிக்கிட்டு போற பொழுது காக்கா கத்தனா என்ன, பாக்கிறவன் படிச்சொல் சொன்னா என்ன, அவனுக்கு போய் கேட்கவா போகுது? பால் ரொம்ப ஊத்துனா என்ன, துளி ஊத்துனா என்ன, இருக்கிறவன் படி சொன்னால் என்ன? தோற்பையுள் நின்று தொழிலற செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. இதுக்குள்ள ஒரு கூத்தன் இருக்கிறான். அவன் கூத்துத்தான் திருக்கூத்து. ஒரு நாள் ஒரு தலைப்பு திருக்கூத்துன்னு சொல்லப்பட 5 திருக்கூத்து. கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. கூத்தனுங்கிறது யாரு? உள்ள இருக்கிற சிவபெருமான். போனதுக்கு அப்புறம் இந்த கூட்டுக்கு அதான் மதிப்பு. ஜாக்கிரதே. செல்வம் நிச்சயமா நிக்காது. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவன் எங்கேயோ போயிடுறான். அது அழகா ஒரு பாட்டு சொன்னார். நம்ம கந்தர் அலங்காரத்துல சொன்னது அதுக்கு முன்னாலே திருமூலர் சொன்னார். ஒரு பணக்காரரும் ஒரு சாதாரணப்பட்ட ஞானியும் பேசிக்கிட்டே போனாங்களாம். செருப்பு போடாம போனாங்க. வெயில் நேரம் கால் சுடுது. பணக்காரர் ஓடுறார், இந்த ஞானி மெதுவா போறார். பணக்காரர் ஓடி போய் ஒரு மரத்தடி நிழல்ல போய் நின்னார். ஞானி அங்க போய் கேட்டார், ஏன் நிழலுக்கு வந்தீங்க? கால் சுட்டுது, ரொம்ப கஷ்டமா இருந்தது, செருப்பு போடல, அதான் நிழலுக்கு வந்தேன். அப்படியா? உங்க உடம்புக்கு ஒரு நிழல் உண்டே, அதுல நிக்க வேண்டியதானே. உடம்பு நிழல்ல நிக்க முடியுமா? ஏன் உடம்பு நிழல்ல அடுத்தாள் வேணா நிக்கலாம், நான் நிக்க முடியாதே. சாமி இப்படி சொன்ன உடனே சிரிச்சார் பரம ஞானி. ஏயா, உன் நிழலே உனக்கு உதவ மாட்டேங்குது. உன் காரு, பொண்டாட்டி புள்ள, பணங்காசு, தங்க வயிறம் உதவும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய ஐயா. தன்னது சாயை
சாயையினா நிழல். தனக்குதவாது கண்டு என்னது மாடு என்று இருப்பர்கள் ஏழைகள். உன் உயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது கான் ஒளி கண்டு கொள்ளீரே. அந்த காலத்துல ஊரு முழுக்க சொந்தக்காரங்களா இருந்தாங்க. பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, குடும்ப முழுக்க சொந்தக்காரங்களா இருந்தாங்க. எந்திரங்கள் கொஞ்சமா இருந்துச்சு. இப்ப வீடு முழுக்க எந்திரங்கள் பெருகி விட்டன. கிரைண்டர், சோஃபா, காரு, மிக்சி, வாஷிங் மிஷின். சொந்தக்காரங்க குறைச்சலா போயிட்டாங்க. முந்தி சொந்தங்கள் அதிகம், எந்திரங்கள் குறைவு. இப்போ எந்திரங்கள் அதிகம், சொந்தங்கள் குறைவு. எந்திரங்களோடு பழகி 10 எந்திரனை வேற பார்த்து மனுஷன் எந்திரனா போயிட்டான். அதான சார் வாழ்க்கை. மிச்ச சொச்சத்துக்கு அதை போய் பார்த்தேன், முடிஞ்சு வச்சு கதை. ஜாக்கிரதை, இளமை நிக்காது. கிழக்கில எழுந்தோடிய ஞாயிறு மேற்கில மறைய போகுது. உன் இளமை அப்படித்தான் குளக்கன்று மூத்து எளிதாக போகிறது. அதனால ஜாக்கிரதை, இளமையும் நிக்காது. கொல்லாமை, உயிரை கொண்டு சாப்பிடாது. அழுத்தமா சொல்றார். எவனெல்லாம் கொல் இடு குத்துன்னு சொன்னானோ அவனை நரகத்துல போட்டு வறுத்து வாங்கலாம். கொல் இடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர். வல்லடிக்காரர்னா யமதூதுவன். வடி கயிற்றால் கட்டி, திருவாரூர் தேருக்கு உள்ள வட மாதிரி பெரிய கயிற்றனால கட்டி இழுப்பாராம். செல்லடு நில்லென்று தீவாய் நரகடை, நெருப்பு உள்ள நரகடை நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. கொல்லாமை இன்னொரு முக்கியமான பாட்டு. பொல்லா புலாலை நுகரும் புலையரை. நான் கொல்லல, மாமிசம் மட்டும் சாப்பிடுவேன், சனிக்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டேன், மற்ற நாளெல்லாம் சாப்பிடுவேன், முழுப்போடு போடுவேன். பொல்லா புலாலை. என்ன புலால்? பொல்லா புலால். ஏன் தெரியுமா? பல வியாதிகளுக்கு காரணமானது புலால் என்பதனாலே பொல்லா புலாலை நுகரும் புலையரை. புலால் சாப்பிடுறவன் தான் புலையன். எல்லோரும் காண, எல்லாரும் பார்க்கிறாப்பளே. யமந்தன் தூதுவர், யமதூதுவர் செல்லாக பற்றி. செல்லுன்னா தெரியுமா? இது இல்ல, ரொம்ப பேர் இதை நினைச்சுட்டு இருக்கான். இது இல்ல. செல்லுன்னா என்ன? கரையான். செல்லரித்து விட்டதுங்கிற பாருங்க. கரையாம்பாய் புடிச்சுக்குவானா. தீவாய் நரகில், நரகிலே மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரு. மல்லாக்க தள்ளி உள்ள அமைக்கிடுவானா. சாக்கிறதே, புலால் சாப்பிட்டா இதான் கிடைக்குமா சொல்றாரு திருமூலர். நாங்க வேடிக்கையா ஒரு சொல்றது உண்டு. பள்ளிக்கூடத்து ஆசிரியர் பசங்களை பார்த்தாராம். டேய், சொர்க்க நரகன் தெரியுமான்னாராம். தெரியாது சார் நாங்களாம். சொர்க்கத்துல எல்லாம் நல்லா இருக்கும், நரகத்துல நம்மள எரிவாய் நரகத்துல போடுவான், இருப்பு சட்டியில போடுவான், அது நிறைய எண்ணெயை ஊத்தி கொதிக்க வைப்பான், நம்மளை போட்டு எடுப்பான், வறுத்துருவான், நரகம் பொல்லாதுன்னாராம். இப்ப வாத்தியார் கேட்டாராம் பையங்களை பார்த்து, டேய் நீங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? ஒரு பையன் எந்திரிச்சானா, சார் நீங்க எங்க போவீங்கன்னு கேட்டான். பையன் எப்பவும் நம்மளை விட விவரம் தானே. வாத்தியார் சொன்னாராம், நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன் அப்பா, நான் நரகத்துக்கு தான் போவேன்னாராம். நல்ல வாத்தியார், தப்பு இல்ல. பாவம் பண்றதை ஒத்துக்கிறாருல்ல. அவன் பண்ணடியா இவன் பண்ணடியா நான் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு கேட்காம ஒத்துக்கிறாருல்ல, நல்ல வாத்தியார். என்ன சொன்னார்? நான் நரகத்துக்குத்தான் போவேன். எல்லா பையனும் சொன்னான், நாங்கள்லாம் சொர்க்கத்துக்குத்தான் போவோம். ஒரே ஒரு பையன் எந்திரிச்சானா, சார் நான் உங்களோட நரகத்துக்கு வர்றேன். ஏண்டா, என் மேல உனக்கு அவ்வளவு காதலா, அவ்வளவு அன்பா, மரியாதையா? இல்ல சார், நரகத்திலே எரிவாய் இருக்குமா, இருப்பு சட்டி இருக்குமா, எண்ணெயை கொதிக்க வச்சு உங்களை அதுல தூக்கி போடுவானா, அதை நான் கண்ணார பார்க்கணும் சார். எங்க போயிட்டா நம்ம பையன் பாத்தீங்களா? பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண யமந்தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே. பிறன்மனை நயவாமை. அழுத்தமா சொல்றார், பிறன்மனை நயவாமை.
ஆத்த மனையால் அகத்தில் இருக்க. ஆப்தம்னா தெரியுமா? சொந்தம், நெருங்கின சொந்தம். ஆப்த சிநேகிதருங்கிறீங்கல்ல, ஆத்தாள்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு முதல் சொந்தக்காரி. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை ஆத்த மனையால் அருகில் இருக்க, அகத்தில் இருக்க. காதலிக்கக்கூடிய மனைவி பக்கத்தில் இருக்கிறான். பிறர் காத்த மனையாளை காமுறுங்காளையன். அடுத்த வீட்டுக்காரன் பத்திரமா பொண்டாட்டிய பாதுகாக்கிறான். இந்த பையன் அவளை பார்த்து ஆசைப்படுறான். காத்த மனையாளை காமுறுங்காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாறு. வீட்டுல பலாமலம் காய்ச்சி அவனுக்கு நல்லா இருக்கு, அதை சாப்பிட மாட்டாம எதிர்த்த விட்டு ஈச்சம் பழத்துக்கு ஆசைப்பட்டான்னா இவன் முட்டாள் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் அழகா சொன்னார், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் முத வருஷம் என் பொண்டாட்டி பேசினா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அடுத்த வருஷம் நான் பேசினேன், அவ கேட்டுக்கிட்டே இருந்தா. இப்ப 2 பேரும் ஒரு நேரத்துல பேசுறான், ஊரெல்லாம் கேட்கிறாங்க. நம்ம வாழ்க்கை இப்படி 2 பேரும் எப்படி இருக்கணும்? மனமொத்த தம்பதிகளாக இருக்க வேண்டும். ஒன்னே ஒண்ணு முக்கியமா சொல்றார், பிச்சைன்னு வர்ற பொழுது யாருன்னு பார்க்காத எல்லாருக்கும் போ. அவனுக்கு போடப்படாது, இவனுக்கு போடப்படாது. ஆளு நல்லாத்தான் இருக்கிறான், என்ன ஒரு வேலை வெட்டிக்கு போடப்படாதா சொல்லாதே. ஆர்க்கும் இடிமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின். யாராவது வீட்டுக்கு வந்தா அவனுக்கு சோறு போட்டுட்டு நீ சாப்பிடு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். பழம்பொருள் போற்றன்மின் 10 நாளைக்கு பிரிட்ஜில் வச்சு சாப்பிடாத சொல்றார் சார். பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின். அமெரிக்காவில இயர் போட்டு வச்சிருக்காங்க, வருஷம் ஒன்னொன்னை வருஷம் போட்டிருக்கான். 2010ன்னா இது 2010 தயார் பண்ண சாப்பாடு, 2011ன்னா அது 2011 தயார் பண்ண சாப்பாடு. இப்ப சாப்பிடுறதுக்கு எது எடுத்துக்கலாம்னு. வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மென். சாப்பிடுற பொழுது நிறுத்தி அமைதியா சாப்பிடும், அள்ளி அள்ளி கொட்டிக்காத. காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினே. காக்கை கரைந்து எல்லோரையும் அழைத்து சாப்பாடு போட்டு உண்கிறது, நீங்களும் அதுபோல செய்யுங்கள். இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி.